ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் கடையில் ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் தம்புல்லா கிரிக்கெட் ஸ்டேடியம் தம்புல்லாவில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். தம்புல்லா பிச் பொறுத்த வரைக்கும் இங்கே இது வரைக்கும் மென்ஸ் T20 மேட்சஸ் நடந்ததில்லை. 3 உமன்ஸ் T20 மேட்சஸ் நடந்திருக்கு. தென் மென்ஸ் ODI மேட்சஸ் ஆல்மோஸ்ட் 52 மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. பிச் ODIஸில் நியூட்ரல் ட்ராக்காக தான் இருந்திருக்கு. அதுலேயும் லாஸ்ட்டாக 2018 இங்கே ODI மேட்சஸ் நடந்தது. அதுக்கு பிறகு இப்போ தான் இங்கே மேட்சஸ் நடக்க போகுது. பிச் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க சான்சஸ் அதிகம். நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்கும். இனிஷியலாக பேசர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். தென் மிடில் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா ODI சீரீஸில் நல்ல ஸ்கோர் வர மாதிரி தான் ட்ராக் கொடுத்துருந்தாங்க. இங்கேயும் அதே மாதிரி பேட்டிங் ட்ராக் கொடுப்பாங்கன்னு தான் தோணுது. ODI சீரீஸை ஆப்கானிஸ்தான் 3-0 லாஸ் பண்ணியிருந்தாங்க. பட் T20ஸில் ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் அன்பிரடிக்டபிள் சைடுன்னு தான் சொல்லணும். ஆப்கானிஸ்தானுக்கு ரஷீத் கான் இல்லாதது பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ODI சீரீஸில் ஆப்கான் பவுலிங் ரொம்பவே அடி வாங்குச்சு. இங்கே எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் நபீன் உல் ஹக் டீமுக்குள்ளே வந்திருக்காரு. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் நூர் அகமத் அண்ட் குயிஸ் அகமத் ஸ்குவாடில் இருக்காங்க. பட் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் நபியை நம்பி தான் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இருக்குது. பட் ஆப்கானிஸ்தான் பேட்டிங் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்ரீலங்கா பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் நல்ல செட்டு டீமாக இருக்காங்க. பேசர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இந்த மேட்சுக்கு ஸ்ரீலங்கா வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். இங்கே இது வரைக்கும் 3 உமன்ஸ் T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் ஒரு தடவையும் சேஸ் பண்ண டீம் 2 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 134 ரன்ஸ் இருந்திருக்கு உமன்ஸ் கிரிக்கெட்டில். ஹையஸ்ட் ஸ்கோர் 138 ரன்ஸை இந்தியா உமன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோராக 125 ரன்ஸை ஸ்ரீலங்கா உமன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. உமன்ஸ் கிரிக்கெட்டில் பெலோ 150 3 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் குர்பாஸ் அண்ட் இப்ராஹிம் சத்ரான் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. குல்பாதின் நைப் ஒன் டவுனில் ஆடுவார். தென் கரீம் ஜானட்டா இல்லை ஹஸ்ரதுல்லா சசாயா பார்க்கணும். ஆல்ரெடி 7 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது கரீம் ஜானட் இல்லாமல். ஸோ சசாய் 11ல் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். தென் ஒமர் சாய், நைப், நவீன் அண்ட் ஃபரூக்கின்னு 4 பேசர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ நூர் அகமத் அண்ட் குயிஸ் அகமத் 11ல் இருப்பாங்கன்னு தோணுது. இல்லை ஃபரீத் மாலிக் லாஸ்ட் T20 மேட்ச் எகென்ஸ்ட் இந்தியா சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு ஸ்பின்னரை கட் பண்ணிட்டு ஃபரீத் மாலிக்கை எடுத்துகிட்டு போவாங்களா பார்க்கணும். ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் நிஷங்கா அண்ட் குசால் மெண்டிஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஷனகாக்கு சான்ஸ் கிடைக்கும்னு தோணுது. தென் சரித் அசலங்கா அண்ட் குசால் பெரேரா பெஞ்சில் இருப்பாங்கன்னு தோணுது. தென் பவுலர்ஸில் பத்திரனாவா நுவன் துசராவா பார்க்கணும். 2 பேரில் ஒருத்தர் டீமில் இருப்பாங்க. மற்றபடி சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்லை. ஸ்ரீலங்கா விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் குசால் மெண்டிஸ் அண்ட் சமர விக்ரமா. மெண்டிஸ் தான் ஒர்க் பண்ணுவார். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. எகென்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் 3 இன்னிங்ஸில் 63 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் ODIஸில் ஒரு 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. பவர் பிளே ஓவர்ஸில் ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பட் மெண்டிஸ் எகென்ஸ்ட் ஃபரூக்கி 15 பால்ஸ் ஆடி 5 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. ஒரு தடவை அவுட்டும் ஆயிருக்காரு T20ஸில். அதையும் கன்சிடர் பண்ணணும். சமர விக்ரமா நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுவார். ஓவராலாக பெருசாக நம்பர்ஸ் இல்லை T20ஸில். 11 இன்னிங்ஸில் 136 ரன்ஸ் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 12 ஆவரேஜில். பத்தும் நிசங்கா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். ரீசன்ட் ODI சீரீஸில் 200 and 100 எல்லாம் அடிச்சிருந்தாரு எகென்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். பட் T20ஸில் எகென்ஸ்ட் ஆப்கான் 3 இன்னிங்ஸில் 48 ரன்ஸ் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் நவீன் T20ஸில் 10 பால்ஸ் பேஸ் பண்ணி 4 ரன்ஸ் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு தடவை அவுட்டும் ஆயிருக்காரு. நிசங்கா அண்ட் மெண்டிஸ் எகென்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் கிரேட்டாக இல்லை. பட் ட்ராப் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். பவர் பிளேயில் ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஷனகா பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுறாரு. பட் பேட்டிங் சான்சஸ் கிடைச்சா குயிக்காக ரன்ஸ் அடிக்க முடியும். சம்டைம் பவுலிங்கில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. ஹசரங்கா மஸ்டாக டீமில் ட்ரை பண்ணணும். பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும்.
கண்டினியூஸாக விக்கெட் டேக்கிங்கில் இருக்கிற பவுலர். லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஓடிஐயில் 4 for எல்லாம் எடுத்திருந்தாரு. ஏஞ்சலோ மேத்யூஸ் லாஸ்ட்டாக டெஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் 141 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி மேட்ச் ஃபர்ஸ்ட் கிளாஸில் 146 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ரீசன்ட் ஜிம்பாப்வே T20 சீரீஸ்லையும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பேட்டிங்கில் 5th இல்லை 6th டவுனில் ஆடுறாரு. தென் பவுலிங்லையும் இனிஷியலாக 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அகென்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் டீசெண்டாக ஆடி இருக்காரு. டீமில் ட்ரை பண்ணணும். டிசில்வா 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. தென் பவுலிங்கில் சம்டைம் 1 or 2 overs பவுல் பண்ணுறாரு. அகென்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஒரு மேட்ச் ஆடி ஒரு 50 அடிச்சிருக்காரு. தென் ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். கமிங் டு மெண்டிஸ் ரீசன்ட் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் கிளாஸில் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் 2 மேட்ச்லையும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் 100 அடிச்சிருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரும் கூட. பட் பவுலிங் சான்சஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். தீக்ஷனா லாஸ்ட்டாக இன்டர்நேஷ்னல் லீக் T20 மேட்ச்சில் ஒரு 4 for எடுத்திருந்தாரு. அடுத்த 5 இன்னிங்ஸில் விக்கெட்லெஸ்ஸாக தான் இருக்காரு. அகென்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் 3 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. பட் 4 over கம்ப்ளீட் பண்ணுவார் பவுலிங்கில். தில்ஷன் மதுஷங்கா மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. 4 over கம்ப்ளீட் பண்ணுவார். ரீசன்ட் பவுலிங் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. லாஸ்ட் 5 மேட்ச்சில் ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மற்றபடி விக்கெட்லெஸ்ஸாக தான் எடுத்திருக்காரு. அகென்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் 2 மேட்ச்சில் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணணும். பத்ரனாவா துஷாராவா. துஷாரா இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். 4 over கம்ப்ளீட் பண்ணுவார். ரீசன்ட் பவுலிங் ஃபார்ம் நல்லா இருக்குது. துஷாரா அகென்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஒரு மேட்ச் ஆடி அதில் 4 for எல்லாம் எடுத்திருக்காரு. ஸோ துஷாரா இருந்தால் கண்டிப்பாக டீமில் ட்ரை பண்ணணும். பத்திரனா மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. பட் எகென்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் கிரேட்டாக இல்லை. ஆப்கானிஸ்தான் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் குர்பாஸ் ஓப்பனிங்கில் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. லாஸ்ட் ODI மேட்ச்சில் 48 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. மற்றபடி ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை. பட் எகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா 3 இன்னிங்ஸில் 152 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. குர்பாஸ் செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சூப்பராக ஆடுவார். டீமில் ட்ரை பண்ணணும். இப்ராஹிம் சாத்ரான் சூப்பர் பிளேயர். அகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா பெருசாக நம்பர்ஸ் இல்லை. பட் ஆவரேஜாக ஆடி இருக்காரு. ஸ்லோவாக ஸ்டெடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். சசாய்க்கு சான்ஸ் கொடுப்பாங்களா பார்க்கணும். ரீசன்ட் ஃபார்ம் ஆவரேஜாக இருக்குது. சசாய் டீமில் இருந்தால் ஓப்பனிங்கில் ஆடுவார். இப்ராஹிம் சத்ரான் 1 டவுனில் ஆடுவார். சசாய் எகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா 2 இன்னிங்ஸில் 50 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நஜிபுல்லா சத்ரான் ரொம்ப டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. எகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா கிரேட்டாக இல்லை. ரீசன்ட் ஃபார்மும் கிரேட்டாக இல்லை. முகமது நபி ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. ஆஃப் பிரேக் பவுலரும் கூட. பவுலிங்கில் 4 over கம்ப்ளீட் பண்ணுவார். நபி T20ஸில் எகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா பேட்டிங்கில் கிரேட்டாக இல்லை. பவுலிங்கில் 4 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் டீமில் மஸ்டாக ட்ரை பண்ணணும். ஒமர் சாய் ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. பவுலிங்கில் 4 over கம்ப்ளீட் பண்ணுவார். இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. 4th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ஸோ மஸ்டாக டீமில் ட்ரை பண்ணணும். குல்பாதின் நைப் லாஸ்ட் T20 சீரீஸ் எகென்ஸ்ட் இந்தியா 2 மேட்ச்சில் கண்டினியூஸாக 50 அடிச்சிருந்தாரு. பட் மற்றபடி ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. சம்டைம் மிடில் 1 or 2 overs பவுல் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. 1 டவுனில் பேட்டிங் ஆடுறதால ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். கரீம் ஜானட் பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுறாரு. சம்டைம் பவுலிங்கில் 1 or 2 overs பவுல் பண்ணுவார். ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. நவீன் உல் ஹக் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். 4 over கம்ப்ளீட் பண்ணுவார். ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்கா T20 சீரீஸில் டீசெண்டாக பவுல் பண்ணியிருந்தார். எகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா 2 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணலாம். ஃபரூக்கி இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. 4 over கம்ப்ளீட் பண்ணுவார். எகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா 3 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பட் எக்கனாமியாக பவுல் பண்ணியிருக்காரு. டீமில் ட்ரை பண்ணலாம். நூர் அகமத் அண்ட் குயிஸ் அகமத். குயிஸ் அகமத் எகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா ஒரு மேட்ச் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நூர் அகமது ரீசன்ட் ஃபார்ம் T20ஸில் நல்லா இருக்குது. ஜிஎல்ல 2 பேரையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபரீத் மாலிக் இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார்.
ரீசெண்டாக எகென்ஸ்ட் இந்தியா 3 விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தாரு ஒரு மேட்ச்சில். 11ல் இருந்தால் டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் மெண்டிஸ் அண்ட் குர்பாஸ், பேட்டர்ஸில் பத்தும் நிசங்கா தென் இப்ராஹிம் சத்ரான், ஆல்ரவுண்டர்ஸில் முகமது நபி, ஹசரங்கா, மேத்யூஸ் தென் ஒமர் சாய், பவுலர்ஸில் நவீன், மதுஷங்கா அண்ட் துசராவை ட்ரை பண்ணலாம். இதில் இப்ராஹிம் சத்ரானுக்கு பதிலாக குல்பாதின் நைபையும் ட்ரை பண்ணலாம். தென் மேத்யூஸுக்கு பதிலாக டிசில்வாவையும் ட்ரை பண்ணலாம். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒமர் சாய், ஹசரங்கா தென் பத்தும் நிசங்காவெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர்ஸில் டிசில்வா, குல்பாதின் நைப் தென் கமிண்டு மெண்டிஸ், பவுலர்ஸில் ஃபரூக்கி, நூர் அகமத் தென் குயிஸ் அகமதை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு டிசில்வா, குசால் மெண்டிஸ் தென் ஏஞ்சலோ மேத்யூஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.